கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வதிக்கிறவரும் அரவணைக்கிறவரும் ஆகிய நமது தேவனுடைய அன்பின் கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருவார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாமல் உங்களை தேவனுக்குள் திடப்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த பரிசுத்தமான நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பிக் கொடு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடையாளமாக இருக்கிற ஒரு சத்தியம் எதுவென்று சொன்னால், உன்னுடைய ஒரு கன்னத்தில் அடிக்கிறவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பிக் கொடு என்பதுதான். வேறு எந்த ரிலிஜியனிலும் சொல்லப்படாத ஒரு சத்தியம், காண்பிக்கப்படாத ஒரு அன்பு, காண்பிக்கப்படாத ஒரு தாழ்மை, காண்பிக்கப்படாத ஒரு பொறுமை, சகிப்புத்தன்மை இந்த கிறிஸ்தவத்தில் மாத்திரமே உள்ளது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் கர்த்தரை தேடுகிறதினால் நமக்கு தான் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும், எல்லா விதமான கிருபைகளும், எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்று அந்த ஒரு காரியத்தை மட்டும் அறிந்து அதை பிடித்து கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை எவ்வளவு மேன்மையான வாழ்க்கை என்பது இந்த வேதத்தின் வசனங்களை தியானிக்கும் பொழுதும் அந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ளும் பொழுதும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்கே ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியத்தை கவனித்து பாருங்கள். நீ தீமையோடு எதிர்த்து நிற்காதே. கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். கடந்த நாட்களில் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் மனசோர்வாய் அமர்ந்திருந்தார். நான் அவரை பார்த்து கேட்டேன், ஏன் சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறீர்கள்? அப்பொழுது அவர் மிகுந்த வருத்தத்தோடு சொன்னார், என்னுடைய நண்பன், என்னுடைய பள்ளிக்கூட தோழன், பல வருடங்களாக என்னோடு கூட நட்பாய் இருந்தவன், ஒருவேளை எந்த விதத்திலும் என்னை விட்டு கொடுக்காதவன், நானும் அவனும் அவ்வளவு ஐக்கியமாக இருப்போம். அப்படிப்பட்டவன் இந்த நாட்களில் எனக்கு விரோதமாக எழும்பி விட்டான். எனக்கு விரோதமாக எழும்பினது மாத்திரமல்ல, எனக்கு தெரிந்த மற்றவர்களிடத்தில் என்னை குறித்து தீமையான காரியங்களை சொல்லுகிறான். எனக்கு அவப்பெயரை உண்டாக்கும்படி, என்னை அசிங்கப்படுத்தும்படி, ஒருவேளை நான் செய்யாத காரியங்களை செய்தேன் என்று சொல்லி என்னை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறான். என்னை பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள், நீ ஏன் இப்படி இருக்கிறாய், நீ ஏன் இப்படி செய்தாய் என்று விசாரிக்கும் பொழுது என் மனம் வலிக்கிறது. என் நண்பனாக இருந்தவனே எனக்கு விரோதமாக எழும்பி என்னை குறித்து அவதூறு பேசுகிறானே, ஆகவே தான் நான் சோர்ந்து போயிருக்கிறேன் என்று சொன்னான். இப்போ கவனித்து பாருங்க, நம்மை குறித்து நல்லதாக சொல்லும் பொழுது நமது இருதயம் சந்தோஷப்படும். நம்மை குறித்து மற்றவர்கள் தீமையாக சொல்லுவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நமது இருதயம் வேதனைப்படும். ஒருவேளை அந்த சகோதரனோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது அருகில் இருந்த மற்றவர் சொன்னார், நீ ஏன்பா சும்மா இருக்க, நீனும் அவனுக்கு விரோதமாக பேசு, அவன் என்ன பரம யோக்கியனாவா இருந்துட போகிறான், அவனிடத்திலும் ஏதாகிலும் தவறு இருக்கும் அல்லவா, அவனிடத்திலும் ஏதாகிலும் மதியினம் இருக்கும் அல்லவா, நீயும் அவனை குறித்து, அவனுடைய மதியினங்களை குறித்து அவன் இப்படிப்பட்டவன் என்று சொல்லி பேசு என்று சொன்னார். அப்பொழுது அந்த பாதிக்கப்பட்ட சகோதரனை சொன்னான், அண்ணே, நான் அப்படி சொல்ல விரும்பலை. ஏன்னா நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். ஒருவேளை என் நண்பன் எனக்கு விரோதமாக எழும்பி பேசினது எனக்கு மிகுந்த வேதனையும் வருத்தமுமாகத்தான் இருக்கிறது. அதற்காக அவன் செய்ததையே நான் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அப்படியானால் எனக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். அவன் பேசின வார்த்தைகள், என்னை குறித்து சொல்லுகிற காரியங்கள் எனக்கு துன்பத்தை கொண்டு வந்தாலும் நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை நிரூபிக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். பாருங்கள், எத்தனை ஒரு மேன்மையான ஒரு இருதயம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்தவம் போதிக்கிற தீமையை எதிர்த்து நிற்க வேண்டாம் என்கிற இந்த வசனத்தை மட்டும் தேவ பிள்ளைகள் அனைவரும் அறிந்திருந்தால் எத்தனை நலமாயிருக்கும். கடந்த வாரத்தில் பார்த்தா ஒரு கணவன் மனைவிக்கு இடையில சின்ன வருத்தங்கள். அந்த வருத்தத்தின் நிமித்தமாக அந்த குடும்பத்தில் சென்று சமாதானத்துக்காக ஜெபிக்க போயிருந்தேன். அப்பொழுது பாருங்கள், ஒரு சாதாரண காரியம், வந்திருந்த சொந்தக்காரங்களுக்கு மத்தியில் கணவர் தன் மனைவியை குறித்து டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். மனைவிக்கு கோபம் வந்து விட்டது.
எப்படி உங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் என்ன நீங்கள் விட்டு கொடுத்து பேசலாம்? அவர் உடனே சாரிம்மா, நான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும்போது எதேச்சியாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கணவன் தன் மனைவியினிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான். ஆனால் அந்த மனைவி பாருங்கள், 10 நாளாச்சான் மன்னிக்க முடியாது, கணவர்கிட்ட பேச முடியாது. அவங்க செய்ய வேண்டிய வேலை செய்கிறாங்க, ஆனால் கணவனிடத்தில் மூஞ்சி கொடுத்து பேசலை. அவரை பார்த்தாலே வெறுப்பாக நடந்து கொள்கிறாங்க. இப்போ தான் அவர் வருத்தத்தோடு சொன்னார், பிரதர் ஏதாவது சொல்லுங்கள் பிரதர். அப்போது அந்த சகோதரியின் இடத்துல நான் பேசினேன், ஏம்மா, ஆண்டவர் நமக்கு வேதத்தில் எவ்வளோ அருமையாக உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள்னு சொல்லியிருக்கார், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள்னு சொல்லியிருக்கார். உன் சொந்த கணவனையே உன்னால் மன்னிக்க முடியலன்னா, உன் சொந்த கணவரையே உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னா, உனக்கெல்லாம் விரோதமாக ஒரு மனிதன் எழும்பி சத்துருவாய் வருவான் என்று சொன்னால் நீ எப்படி அவனை மன்னிப்பாய்? எப்படி அவனை ஏற்றுக்கொள்ளுவாய்? எப்படி நீ உன்னை தேவனுடைய பிள்ளை என்று விளங்க பண்ணுவாய் என்று கேட்ட பொழுது அவர்கள் தன் குற்றத்தை உணர்ந்து மனம் திரும்பினார்கள். எதற்காக சொல்லுகிறேன்? இந்த நாட்களில் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒரு கன்னத்தில் அடிக்கிறவனுக்கு மறு கன்னத்தை கொடுன்னு சொன்ன சத்தியத்தை மட்டும் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அறிந்திருப்போம் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களுக்குள்ள பழி வாங்கிறது இருக்காது. கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒருவேளை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி மனஸ்தாபப்படுகிற காரியங்கள் இருக்காது. நாம் எல்லோருமே தேவனுடைய பிள்ளைகளாக சாட்சியாக பொன்னாக விளங்கி கொண்டிருப்போம். நாம் அறிந்திருக்கிற சத்தியத்தை நமது வாழ்க்கையில் கை கொள்ளாததினால்தான் நமது வாழ்க்கை சாட்சி இல்லாமல் போகிறது. நமக்குள் இருக்கிற அன்பு தணிந்து போகிறது. சொந்த சகோதரனிடத்தில் பேசாமல் இருக்கிறோம், பெற்றோர்களை கவனிக்காமல் இருக்கிறோம், எத்தனையோ வருடக்கணக்கான உயிர் நண்பர்களை விட்டு பிரிந்து போகிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள் கிறிஸ்துவின் வசனம் இல்லை என்பதுதான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பிரசங்கத்தை கேட்கிறவர்களாய் அல்ல, வேதத்தை வாசிக்கிறவர்களாய் அல்ல, அதை கை கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாய் வாழ்வதற்கு உங்களை விட்டு கொடுங்கள். உங்கள் மூலமாய் தேவன் மகிமைப்படுவார், தேவ ராஜ்யம் கட்டப்படும். நீங்களும் தேவனுக்கென்று நல்ல ஒரு சிற்பாசாரியாய் சாட்சியாய் விளங்குவீர்கள். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை பொழுதிலும் நீங்கள் கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் பலத்த கரத்திலும் இது பிள்ளைகளை தருகிறேன். யாரெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களினால் பாதிக்கப்பட்டு மனவேதனையோடு வருத்தத்தோடு ஒருவர் மீது ஒருவர் மனத்தாங்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் தங்களுக்குள் இருக்கிற அந்த மனத்தாங்களை எடுத்து போட்டு தேவ அன்பிலை தங்களை காத்துக்கொள்ள கிருபை செய்யும்படியாய் நான் சுமைக்கிறேன். உமது அன்பு கரம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். உடைய ஆசீர்வதிக்கிற கரம் உடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென்.